கஸ்தூரி, கஸ்தூரி, செண்பகம், நீ எதுக்கு செண்பகம் எங்க வந்த? பொண்டாட்டி பார்க்க புருஷன் தான் வரல. ஏன் புருஷனை பார்க்க பொண்டாட்டி வரக்கூடாதா? மாமா, அம்மாவோ அண்ணனோ நான் தான் உங்க அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லி என்ன தப்பா புரிஞ்சுக்காங்க செண்பகம். கனவுல கூட உன் அண்ணனுக்கு துரோகம் நினைக்கலாமா? மாமா, உங்க மனசு எனக்கு தெரியும் மாமா. நீங்க கனவுல கூட யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டீங்க. ஆனா எங்க அம்மாவும் அண்ணனும் உங்களை புரிஞ்சுக்காமையே பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்க அம்மா எனக்கும் எங்க அண்ணனுக்கும் வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் சொல்றாங்க. மாமா, என்னால உங்களை பிரிஞ்ச ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது மாமா. என்ன இப்பவே எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க மாமா. நான் ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் அது உங்களோட தான் மாமா வாழுவேன். செண்பகம், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாத. அண்ணனை நான் தான் ஜெயிலுக்கு அனுப்புனேன்னு ஏற்கனவே அத்தை என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. செண்பகம், உன்னை கூட்டிட்டு போய் எப்படி சந்தோஷமா வாழலான்னு ஆசைம்மா. ஆனா என் தங்கச்சிய ஒரு நிமிஷம் நினைச்சு பாரும்மா. செண்பகம், நம்ம கும்பிடுற அந்த ஆண்டவ கைவிட மாட்டாமா? ஒரு நாளைக்கு கைவிட மாட்டான். ஒரு நாளைக்கு உண்மையெல்லாம் வெளியே தெரியத்தான் போகுதம்மா. அப்போ நம்ம கண்டிப்பா நம்மளை வாழ வைப்பாம்மா, வாழ வைப்பாங்க. அம்மா, நம்ம 4 வாரத்துக்கு முன்னாடி சந்தோஷம் வாழ்ற நாள் கண்டிப்பா வரும்மா, கண்டிப்பா வரும். அம்மாடி செண்பகம், நீங்க வந்தது அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனையாயிரும். ஏற்கனவே அம்மா ரொம்ப எங்களை கோபமா இருக்காங்க. நீ வேணா வீட்டுக்கு போ செண்பகம், வீட்டுக்கு போ. அம்மா, நான் உங்களோட வாழறதுக்காக இந்த ஜென்மம் முழுசும் உங்களுக்காக நான் காத்திருப்பேன் அம்மா, நான் காத்திருப்பேன். அம்மாடி, தர்மகர்த்தா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேம்மா. ஏ கஸ்தூரி, கஸ்தூரி, வெளியே வாடி. ரமேஷ், நல்லா இருக்கியா? நான் நல்லா இருந்தா என்ன, நாசமா போன உனக்கு என்னடி? ஏன் ரமேஷ், ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, நானும் எங்க அண்ணனும் கனவுல கூட யாருக்கு துரோகம் நினைச்சதில்ல. எங்க அண்ணன் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பாருன்னு நீ நினைக்கிறியா? நீங்க எங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு உன் மூஞ்சிலேயே முழிக்கிறதே பாவம் நினைக்கிறேன்டி. உன்னோட கண்ணீர் கதை ஒண்ணு நான் இங்க கேட்க வரல. உங்ககிட்ட டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வாங்க வந்திருக்கிறேன். மரியாதையா கையெழுத்து போடுறீ? வேண்டாம் ரமேஷ், வேண்டாம். வாழ வேண்டிய வயசுல என்ன வாழ வெட்டி ஆக்கிறாது. உங்ககிட்ட நான் வாழ்க்கை பிச்சை கேட்டு நிற்கிறேன். என்ன வாழ பாத்தையாடி நிலைமைய ஊருக்கே பிச்சை போட்ட நீங்க இன்னைக்கு எங்கிட்ட பிச்சை கேட்டு வந்து நிக்கிறீங்க. இதுதாண்டி நீங்க செஞ்ச சதிக்கு விதி கொடுத்த வேலை. ரமேஷ், நான் பொண்டாட்டி. நீ என் பொண்டாட்டிங்கிறதுனால தாண்டி நான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வாங்க வந்திருக்கேன். உன் அண்ணன்
என்ன ஜெயிலுக்கு அனுப்புறது நீ நான் மறக்கல, நீ என் பொண்டாட்டிங்கிறதையும் மறக்கல. நான் வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணி உன் கண்ணு முன்னாடி நான் வாழ தாண்டி போறேன், அதை நீ பார்க்க தாண்டி போற. அப்போ நீ இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா உன்னால வாழ முடியுமா? உன்னை தவிர என்னால வேற எவ கூடயும் சந்தோஷமா வாழ முடியும். ஆனா உன்னோட மட்டும் என்னோட சந்தோஷமா வாழ முடியாது. புருஷனை விட அண்ணன் தான் முக்கியம் நினைக்கிற உன்ன மாதிரி சுயநலகதியோட என்னோட நிம்மதியா வாழ முடியாது. எப்போ எப்போ நீ இன்னொருத்தி கூட சந்தோஷமா வாழ முடியும்னு சொன்னியோ அப்பவே நம்ம காதலும் செத்து போச்சு, இந்த கல்யாணமும் செத்து போச்சு. குடு, உனக்கு என்ன ஒரு கையெழுத்து 9 கையெழுத்து நான் போட்டு தரேன். இங்க பாரு, தயவு செஞ்சு எனக்கு பண்ண மாதிரி துரோகத்தை வேற எந்த பொண்ணுக்கு பண்ணிடாத. அப்பாடா, இன்னையோட என்ன பிடிச்ச சனியா ஒளிஞ்சுது. கஸ்தூரி, எனக்கும் கௌரிக்கு கல்யாணம், அத நீ பார்த்து வெந்து வெந்து தாண்டி சாக போற. ஏப்பா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது? நம்ம கௌரியை கட்டுறதுக்கு அந்த ரமேஷுக்கு என்ன தகுதி இருக்குது? காசு பணம் தான் இருக்கா, இல்ல சொத்து சுகம் தான் இருக்கா? டே பசுபதி, அந்த செம்மகத்தையும் ரமேஷையும் கண்டுக்காம விட்டுட்டா அந்த கர்ணனும் கஸ்தூரியும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதனாலதான் அந்த செம்பகத்தை வச்சு ரமேஷை வச்சு கர்ணனை கொண்டுட்டா அந்த செம்பகமும் ரமேஷ ஜெயிலுக்கு போயிடுவான். அப்போ அந்த அலங்காரியும் செம்பகமும் அனாதையா நிப்பாங்கடா. அந்த செம்பகத்தை கட்டுறதுக்கு இந்த சேதுபதி ஒண்ணு முட்டாள் இல்ல. இந்த கல்யாணம் நடந்தா தானே நீ கவலைப்படுவ. ஐயா ஐயா, வாயா பூசாரி, அன்னைக்கு அந்த கர்ணங்களுக்கு ஐயா, நீங்கள் கோயில் நடை திருடுன்னு சொன்னது திருடுனேன். 30 பவுனு 30,000 பணம் தரேன்னு சொன்னீங்க. சொன்ன மாதிரியே கோயில் நகையை திருடுறேன். இன்னைக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த கருடனும் வீடு இழந்து வாசல் இழந்து நடுத்தெருவில் நிற்கிறான். ஆனால் எனக்கு சேர வேண்டிய பணமும் வரல, நகையும் வரல. பூசாரி, அன்னைக்கு பூர்ண கும்பமும் மரியாதையும் அந்த கர்ணங்கிட்ட இருந்துச்சு. உன்னை கெஞ்சி அந்த காரியத்தை சாதிச்சோம். இனிமே இந்த ஊரே எங்களுக்கு அடிமை. இந்த ஊர்ல நாங்க வச்சதுதான் சட்டம். நாங்க நினைச்சிருந்தோம்னா அன்னைக்கு உன்னை கோயிலை விட்டு துரத்தி விரட்டி அடிச்சிருப்போம். ஆனா போனா போகுதுன்னு விட்டுட்டோம். ஏன்னு கேளு, புள்ள குட்டிக்காரங்கன்ட்டு அதனால விட்டுட்டோம். பசுபதி, நம்ம பூசாரிக்கு செலவுக்கு ஏதோ ஒரு 500 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சு விடுப்பா. ஏய், என்னடா எனக்கு என்ன பிச்சை போடுறீங்களா? ஏய், இந்த ஊர் மரியாதை பூர்ண கும்பம்
உங்களுக்கு நான் போட்ட பிச்சரா. இப்ப மட்டும் ஊருக்குள்ள போய் வாய திறந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறிடும்டா. அப்புறம் உங்க பொழப்பு நாரி போயிரும்டா. பூசாரி, என்ன சத்தமெல்லாம் நம்ம பலமா இருக்குது? கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு மரியாதையா ஓடி போயிரு. ஏய், ஊரை அடிச்சு உலையில போற உங்களுக்கு என்னடா பயம்? என்ன என்னைய மிரட்டி பாக்குறீங்களா? நான் யாருன்னு காட்டுமா? இப்ப காட்டண்டா. இப்பவே ஊருக்குள்ள போய் உங்களை பத்தின எல்லா உண்மையும் சொல்லி உங்களை என்ன பண்றேன்னு பாருடா. யோ பூசாரி, அவசரப்படாத ஐயா. ஏப்பா, பூசாரிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தானே நியாயம். பூசாரி, எங்களுக்கு நியாயத்தை விட அநியாயம் தான் ரொம்ப பிடிக்கும். பூசாரி, உனக்கு வேண்டியதை வாங்கிட்டு போ பூசாரி. எங்களை எருத்தவன் எவனா இருந்தாலும் எவனுக்கு இதேதான் கதி. எடுத்தவன் இதுதான்டா விதி. என்ன நம்பாத. அந்த கண்ணனுக்கு பொண்ணு கொடுத்தாலே அந்த அலங்காரியும் சாகணும். நம்மளை எதுக்கு வந்த கண்ணனையும் சாகணும். டேய், இந்த நாயை கொண்டுட்டு போய் நம்ம கோயில் கிணத்துல தூக்கி எறிஞ்சிரு. சாமிக்கு தண்ணி கலந்தவன் கால் தவறி கிணத்துல விழுந்துட்டான்னு கொண்டு போய் போட்டுடலாம். இந்த ஊர் மக்களையே நம்ம வெட்போம். என்னம்மா இதெல்லாம்? நான் வாழ்ற வாழ்க்கையே உனக்காகத்தாம்மா. நீயும் இந்த அண்ணனை விட்டுட்டு போயிட்டா இந்த அண்ணன் அனாதையா செத்துருவாம்மா, செத்துருவாங்க. இந்த உலகத்துல இனிமேல வாழ்ந்து என்ன நான் பண்ண போறேன்? என்னால யாருக்கு என்னென்ன பிரயோஜனம்? கூட பிறந்த அண்ணனுக்கும் நிம்மதி இல்லாம, கட்டின புருஷனுக்கும் நிம்மதி இல்லாம நான் எதுக்குன்னு உயிரோடு இருக்கணும்? எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல. அம்மாடி, என்னம்மா சொல்ற? ஆமாடா, ரமேஷ் வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாடு. என்னம்மா சொல்ற? ஆனா எவன் கூட காலம் முழுக்க சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டடோ அவனே இல்லைங்கிறக்கு அப்புறம் நான் எதுக்குன்னு உயிரோடு இருக்கணும்? மாடி கஸ்தூரி, நீ வாழணுமா? 100 வருஷம் வாழணுமா? மணி, ரமேஷ் கூட உன்னை வாழ வைக்கிறது என் பொறுப்புமா, என் பொறுப்பு. இந்த அண்ணன் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதம்மா, ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அம்மாடி, ரமேஷ் கையில் விழுந்தாது உங்க கூட வாழ வைக்கிறோம்மா.
வாழ வைக்கிறேன். வேண்டாட வேண்டாம், நீ எனக்காக எவன் கள்ளி போய் விழுகு. வேண்டாட வேண்டாம். கஸ்தூரி, ரமேஷ் கண்டிப்பா அவனை தேடி வருவாம்மா. அவனை கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பும்மா. நீ சந்தோஷமா இரும்மா. நம்ம கூட்டிட்டு வரோம்மா. ரமேஷ், அத்தை எங்க வந்த நீ? என் வீட்டு வாசப்படி மிதிக்க உனக்கு வெக்கமா இல்ல? அத்தனை எந்த மூஞ்சி வச்சுட்டு கூப்பிடுற? அத்தை, உங்களை கெஞ்சி கேட்கிறத ரமேஷ எப்படியாவது வாழ வைங்க அத்தை. என் தங்கச்சி கூட சேர்ந்து வாழ வைங்க அத்தை. சே, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல கருணா? தங்க வச்ச புருஷனை தெரிஞ்சுதான்டா எல்லா திட்டம் தீட்டி என்ன ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. நீயும் என் தங்கச்சி சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுதான் நானும் எங்க அம்மாவும் மானம் மரியாதை கௌரவத்தையெல்லாம் விட்டு கோயில் நகைய கேட்டோம். நாங்க திருடுறதா இருந்தா ஏன்டா தர்மகத்தாட போய் கடன் கேட்டு நிக்கிறோம்? அத்தை, ரமேஷ் தப்பு பண்ணுது நானா இல்ல நீங்களா? கோயிலுக்கு கூடுன்னு சொல்லி கேட்டது அது உங்க தப்பு. அப்படி கேட்டா உடனே நாங்க தான் திருட்டோன்னு கேஸ் கொடுப்பியா? சத்தியமா இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. வாழ மூடுறா. உன்னோட கட்டுக்கதையை நம்பருக்கு நான் ஒண்ணு பழைய ரமேஷ் இல்லடா. இந்த ஊர் உலகத்தையே புரிஞ்சுக்கிட்ட புது ரமேஷ்டா. கருணா, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன் தங்கச்சி கூட வாழ மாட்டேன். போடா வெளிய. ரமேஷ், உன்னை உசுராண்ட என் தங்கச்சிய வெறுத்துறா ரமேஷ், வெறுத்துறாத. அவளால தாங்கிக்க முடியாத ரமேஷ், தாங்கிக்க முடியாது. இப்ப நீ என்னதான் கத்துனாலும் சரி கதறினாலும் சரி உன் தங்கச்சி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வாழ வர மாட்டா. இப்ப மரியாதைய நீயே போ, இல்ல நானா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டி வரும். எப்படி வசதி? அத்தை, உங்க காலில் வேணாம் விழுறத்த. என் தங்கச்சிய எப்படியாவது வாழ வைங்க அத்தை. சரி, அப்படி உன் தங்கச்சியை நாங்க வாழ வச்சா அதுக்கு பதிலா நீ என்ன பண்ணுவ? அத்தை, என் தங்கச்சி வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வத்த. உங்ககிட்ட என்னடா இருக்கு? வீடு இருக்கா? காடு இருக்கா? இல்ல சொத்து சகந்தா இருக்கா? நீயே ஒண்ணுமில்லாத வெட்டியாண்டா. நீ என்னடா செய்வ? ரமேஷ், என் தங்கச்சிக்காக நான் எதையும் செய்வேன் ரமேஷ், எதையும் செய்வேன். ரமேஷ், நான் வாழ்றதுக்காக என்ன செய்யணும் சொல்லு ரமேஷ், சொல்லு. நீ சாகணும். உன் தங்கச்சி என் கூட வாழனா நீ சாகணும். கருணா, உன் தங்கச்சி கூட தான் நான் வாழ போறேன். அதுல ஒரு சின்ன மாற்றம். உன் சித்தப்ப மக கௌரி கூட தான் வாழ போறேன். ஆனா அத நீ பார்க்கறதுக்கு உயிரோட இருக்க மாட்ட. இந்த விஷத்தை குடிச்சு சாகு நீ. ரமேஷ், என் உயிரை கொடுத்து தான் என் தங்கச்சி வாழணும்னு நினைச்சா நான் விஷத்தை குடிக்கூட
தயாரா இருக்கிற ரமேஷ். கீழே வச்சிருங்க. பிடிச்சாச்சா? இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். நீ இங்கே சாகணும், உன் தங்கச்சி அங்கே சாகணும். இதுதான் எங்களுக்கு தேவை. கருணா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சாக போற. உனக்கு துணையா உன் தங்கச்சி கஸ்தூரி அனுப்பி வைக்கிறேன். 2 பேரும் ஒன்னா சொர்க்கத்துக்கு போய் சந்தோஷமா இருங்க. என்ன சொன்ன? என் தங்கச்சி வாழ்றதுக்காக என் உசுரே போனாலும் பரவாயில்ல நினைச்சேன்டா. ஆனா என் தங்கி எப்ப என் தங்கச்சி உசுரை எடுக்கணும் நினைக்கிறியோ அப்ப அவளுக்கு முன்னாடி நீ சாகுண்டா. கையறா, நீயே பல்லு போடுங்க, பாம்புடா நீ. உன்னால என்னைய ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே சாக போற. உனக்கும் உன் தங்கச்சிக்கும் எங்க கையில தான்டா சாவு. முடிஞ்சா உன் தங்கச்சியா எங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கோடா. கஸ்தூரி, நமக்கு மட்டும் ஏமா இந்த சோதனை? என் உசுரை கொடுக்குறேன்றது கூட சொன்னையாம்மா, இல்லை உன்னை வாழ வைக்க முடியலையாம்மா. தங்கமே மாமா, செண்பகா, என்னடி ஆச்சு செண்பகா? உன் கூட ஒன்னா என்னால வாழதான் மாமா முடியல. உன் கூட நான் ஒன்ன சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். செண்பகா, என்ன செண்பகா சொல்ற? உங்களுக்கு எங்க அம்மாவோ அண்ணனோ விஷத்தை கொடுத்தத நான் பார்த்துட்டு தான் மாமா இருந்தேன். நீ இல்லாத உலகத்துல நான் மட்டும் எப்படி மாமா வாழ்வேன்? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்த்து வாழத்தான் முடியல. ஒன்னா சேர்ந்து சாகர பாக்கியாவது அந்த ஆண்டவனுக்கு கொடுக்கட்டும் மாமா. அதனால நானும் இந்த விஷத்தை குடிச்சிட்டேன் மாமா, குடிச்சிட்டேன் மாமா. நான் வாழ்ந்தாலும் உன்னோடதான், செத்தாலும் உன்னோடதான் மாமா, உன்னோடதான். செண்பகா, என்ன செண்பகா சொல்ற? மாமா, செண்பகா, மாமா, செண்பகா, என்ன சொல்ற செண்பகா? மாமா. ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை எங்கே? விழிநீரை அணை போட்டு மொழி காத்த
துணை எங்கே? இணையான இளமானே தனியாய் உன் எஜமானே, இணையான இளமானே தனியாய் உன் எஜமானே. இன்னைக்கு தாண்ட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா அந்த அலங்காரிக்கு வேணுங்களாவுக்கு பணம் புகட்டிட்டேனா. அந்த அலங்காரி நிம்மதியை கெடுக்க அந்த கோயில் நகைய திட்டம் போட்டு நாமளே திருடிட்டு அந்த பழிய ரமேஷ் மேல போட்டான். போலீஸ் சொல்லி அந்த ரமேஷ ஜெயிலுக்கு அனுப்பணும். இத்தனைக்கு காரணம் அந்த கர்ணனை பூசாரிய வச்சு அந்த கர்ணன் மேல பழிய போட்டோம். அது அலங்காரி நம்பிட்டா. ஒன்னா இருந்த குடும்பம் இப்ப ரெண்டாயி போச்சு. நாம்பளே கோயில் நகையை திருடிட்டு அந்த கர்ணன் இருந்த பூர்ண கும்பம் முத மரியாதை எல்லாத்தையும் நமக்கு வர வச்சோம். ஏய், நம்மள நல்லவன்னு நம்புற வரைக்கும் அந்த அலங்காரியும் ரமேஷையும் ஈஸியா பழி வாங்கிடலாம். என்ன பகைச்சிட்டாலே அந்த அலங்காரிக்கும் அவதான் நிம்மதியா இருந்தாளா, இல்ல அந்த கண்ணன் தான் நிம்மதியா வாழ்ந்தாளா? நம்மளை எதிர்க்கிற எவனும் நிம்மதியா வாழவே விடக்கூடாது. கூட பிறந்தவருக்கு ஒன்ன மாதிரி ஒரு நல்லது பண்றது இந்த உலகத்துல எவனும் கிடையாது. உனக்கு பிறந்தவனுங்க சூதுல ஒன்னவே மிஞ்சிட்டானுங்க. அட பாவிகளா, உங்களுக்கு நாங்க என்னடா துரோகம் பண்ணோம்? ஏன்டா எங்க வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டீங்க? ரமேஷ், நீ அவனை கொன்ன. ஏய், நீ கசூரி கட்டிட்டு குடும்பம் நடத்துவ, செம்பத்தை கட்டிட்டு குடும்பம் நடத்துவ. அதைய வேடிக்கை பார்த்துட்டு நாங்க வேற சுப்பிட்டு இருக்கோம். எங்களை மதிக்காத உங்களை எப்படி மானங்கட வச்சணும் பாத்தியா? கோயில் நகைய நாங்க தான் திருடணும். பழிய உங்க மேல போட்டு உங்க கூட இருந்த அந்த ரமேஷ், உங்க கூட இருந்த அந்த கர்ணனை காலி பண்ணணும். உங்களை வச்சு அந்த கர்ணனை நடுத்தரவு நிறுத்தணும்.
ஐயோ, ஒரு பாவமும் அறியாத அந்த கர்ணனை துரோகின்னு நினைச்சு உங்களை நல்லவனுங்க நம்பி அந்த கர்ணனுக்கு என் கைய விஷத்தை கொடுத்துட்டேடா. சபாஸ் ரமேஷ், நீ அவனை கொன்ன, நாங்க உன்னையும் உங்க அம்மாவையும் கொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி உங்களை நான் கொல்ல போறேன்டா. விடுறா, அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். நீ போய் முதல்ல கர்ணனை காப்பாத்துற வழியை பாரு. அம்மா, அவனுக்கு 3 பேரு ஆம்பளைங்க, நீங்க ஒரு பொம்பளை. அவனுங்களை உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. டேய், ஓ அம்மா பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு. சேதுபதி, இந்த அத்தை அலங்காரி ஏவாளுமா அலங்காரமா பேசுறா. நம்ம கையில் தாண்டா சாவி இவளுக்கு. அந்த ஆண்டவ எழுதிட்டாண்டா. ஏ பசுபதி, அந்த அருவாள் எடுத்து வந்து இவளை ஒரே போட்டு போடுறான். இன்னையோட இவ கதை முடிஞ்சதுடா. அலங்காரியோட ஆட்டம். பாவீங்களா, நீங்களாம் நல்லவங்க. என் அண்ணன், என் அண்ணன் பசங்க, என் பொண்ணு, என் பையனை நல்லா வாழ வைப்பீங்க நம்புறேன். ஆனா என் குடும்பத்தையே இப்படி நிர்கதியாக்கிட்டீங்களா பாவீங்களா. ஐயோ, அநியாயமா அந்த கர்ணனுக்கு நாங்களே யமனா வந்து நிற்கிறோமே. அண்ணா, ஏண்ண ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ஏண்ண ஏதோ பேச மாட்டேங்கிற? முகமெல்லாம் வாடி போயிருக்கு. நாம நம்ப யாருமே நல்லவங்க இல்லாமா. ஆமா, நாம மோசம் போயிட்டோம். மோசம் போயிட்டோம். அண்ணா, என்னென்ன சொல்ற? அத்தைய ரமேஷ் உன்னை வாழ வைப்பாங்கன்னு பார்த்தா, ஆனா அது அத்தனையும் பொய்யா போச்சம்மா, பொய்யா போச்சு. அண்ணா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாருண்ணா, எனக்கு யாருமே வேண்டாம். நான் கடைசி வரைக்கும் கூட இருந்துறேன்னா. கஸ்தூரி, எத்தனை நாளைக்கம்மா இந்த அண்ணனை நம்பி வாழ போற? இந்த அண்ணன் இல்லைனாலும் இந்த உலகத்துல தனியா வாழ பழகிக்கம்மா. இந்த சமுதாயத்துல தனியா நின்று போராட கத்துக்கணும் மாமா, கத்துக்கணும். ஏன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே பேசுற? இங்க பாருங்க, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாடு. நீ இல்லாத சந்தோஷம் எனக்கு வேண்டாடு. இங்க பாருங்க, நீ மட்டும் இல்லைன்னா உன் தங்கச்சி அனாதையா செத்து போயிருவேண்டா, செத்து போயிருவேன். கஸ்தூரி, கஸ்தூரி, நம்மள வாழ விடலையே கஸ்தூரி, வாழ விடலையே. வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கை இழந்துட்டு நிக்கிறமே கஸ்தூரி. எங்கூட வாழ முடியாத ஏக்கத்துல விஷத்தை கொடுத்துட்டு செத்துட்டாமா, செத்துட்டா. என்ன சொல்ற? எனக்குன்னு இருந்த என்னுடைய கஸ்தூரி
என்னை அனாதையாக்கிட்டு போயிட்டாளே. என்னடா சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் கஸ்தூரி, நான் இல்லாத உலகத்துல நீ வாழணும். என்னை மன்னிச்சிரு கஸ்தூரி, மன்னிச்சிரு. இந்த அண்ணன் இந்த அனாதையாக்கிட்டு போறேனம்மா. அம்மாடி ஏம்மா என்னடா சொல்ற? என் சாவலதான் உன் வாழ்க்கை ஆரம்பம்னா உனக்காக நான் சந்தோஷமா சாகரமா சாகரமா. அம்மாடி தெய்வம் மன்னனாய் பிறந்து இங்கு வந்ததே, தங்கை ஊதன் துன்பங்கள் தான் சுமந்து சென்றதே. அம்மா, உன் பொட்டு, பூவு, தாலி இதெல்லாம் பறிச்ச பாவி நான் அம்மா. கோவில் தேவையில்லையே, நேரில் வந்த கோவிலே, பாடும் எந்தன் பாவிலே, நாளும் வாழும் தெய்வமே. கூடு வாழும் குருவிகள், பாடும் பாச பறவைகள், வாழ்வுமே உனை போற்றுமே, வாழ்வெல்லாம் உனை ஏற்றுமே, காலம் காலம் என்றுமே உந்தன் பேரை பாடுமே, தென்பாண்டி தமிழே. பாவி பாவி, உயிரை பயிற்சி பாவி ஆயிட்டேடா நானு. உன்னை எங்க கையாலேயே கொண்டுட்டேனே. ஐயோ, என்னது சொல்றீங்க? நீங்க விஷத்தை கொடுத்தீங்களா? கஸ்தூரி, உன் அண்ணன் மேல இருக்கிற கோபத்துல உன் அண்ணனுக்கு விஷத்தை கொடுத்துட்டேம்மா, விஷத்தை கொடுத்துட்டேன். நீங்க தான் உலகம், நீங்க தான் வாழ்க்கை. வாழ்க்கை எங்க அண்ணனுக்கு போய் இப்படி விஷத்தை கொடுத்துட்டீங்களே. அனாதையாகிட்டு போயிட்டியா? கண்ணா, உன் நல்ல மனசு தெரியாம நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டா. யாரு சொல்லியிருந்தாலும் நான் உன்னை நம்பி இருக்கணும். இந்த ஊருக்கே நல்லவனா விளங்கணும். பசியாத்தின பல பேத்துக்கு, ஆனா கடைசியில என் கையாலேயே விஷத்தை கொடுத்துட்டேனடா. இதுக்கெல்லாம் ஒரே பிராச்சித்தம். உன் தங்கச்சியை ஏன் பையனோட நான் நல்லா வாழ வைப்பேங்கிறதா. நான் நல்லா வாழ வைப்பேன். ஐயோ கஸ்தூரி, நாம நினைச்ச வாழ்க்கை வாழ ஐயோ கஸ்தூரி, நாம நினைச்ச வாழ்க்கை வாழ முடியலன்னு உன் அண்ணன் கூடயே போயிட்டியாமா, உங்க அண்ணன் கூடயே போயிட்டியே. ஐயோ அநியாயமா 2 பேரோட சாவுக்கு நான் காரணமாயிட்டேன், 2 பேரோட சாவுக்கு காரணமாயிட்டேன். ஐயோ கஸ்தூரி, ஐயோ கருணா, நான் உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டேனே. இவர்கள் வாழ நினைத்த போது வாழ்க்கை வசப்படவில்லை, வாழ்க்கை வசப்பட்ட போது இவர்கள் வாழவில்லை. கண்ணீருடன் பவானி பழனிசேகரன். இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்தில? புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. இந்த காசி தேடி
தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே? புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே? பாவம் போக்கிடும் கங்கையின் புனிதம் எல்லாரும் அறிவார். இந்த பாவப் பிறவியின் கண்ணீர் கங்கையை இங்கே யார் அறிவார்? தெய்வத்தை தேடி பக்தர்கள் கூட்டம் ஆலயம் செல்லுதடி. ஒரு பாட்டினில் வாழும் பித்தனை தேடி தெய்வமே வந்ததடி. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே? நேற்று வரை சூரியனை நெஞ்சில் கற்பனை செய்தேன். அது ஏதோ என்றெண்ணிக் கொண்டேன். இன்று அந்த சூரியனை ஏழை குடிசையில் கண்டேன். எந்த ஏழிசையை அள்ளி தந்தேன். ராகத்தின் கோயிலில் நாதத்தின் தேவனே வேதத்தை ஓதுவே வேதனை தீரவே. கண்ணீரிலே உப்பு இன்று தித்திக்குதே. கண்டு கொண்டேன் மாற்றங்களை தந்தது நீதானே. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. எப்பொழுது எப்பொழுது உந்தன் முகத்தினை பார்ப்பேன். அதில் எந்த முகத்தினை பார்ப்பேன். என்ன செய்து இந்த கடன் நான் தீர்ப்பேன். பட்ட நன்றி கடன்களை தீர்ப்பேன். எத்தனை ஜன்மங்கள் வந்தாலும் போதாது. சத்தியம் பாட்டிலே சொன்னாலும் தீராது. கண்கள் இல்லை பார்வையுண்டு கண்டு கொண்டே. ஊமை நெஞ்சும் பேசுகின்ற வார்த்தையை கேட்டேனே. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே? பாவம் போக்கிடும் கங்கையின் புனிதம் எல்லாரும் அறிவார். இந்த பாவப் பிறவியின் கண்ணீர் கங்கையை இங்கே யார் அறிவார்? தெய்வத்தை தேடி பக்தர்கள் கூட்டம் ஆலயம் செல்லுதடி. ஒரு பாட்டினில் வாழும் பித்தனை தேடி தெய்வமே வந்ததடி. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினில. இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்தில? இதுவரைக்கும் எங்களது நிகழ்ச்சியினை கண்டுகளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மிக சிறப்பான முறையிலே நாடகத்தை நடத்தி முடிச்சிருக்கிறோம். எங்களது பூசேரி அவர்கள் இந்த நாடகத்தை பற்றி சிறப்பான முறையிலே வாசிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நமது பட்லூர் பாரதி மக்களுக்கு ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மணி 4 ஆயிருச்சு, இன்னும் அந்த கூட்டம் போகல. இதுவே எங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன். அதன் தொடக்கமாக நமது எம்எல்ஏ அவர்கள் மிகவும் சிறப்பான முறையிலே நமக்கு நிறைய அறிவுரைகள் சொன்னார்கள். அதன் வழியில் நடந்தால் நன்மைகள் நம்மளுக்கு சேரும். இரண்டாவது நமது கருணாநிதி கவுண்டர் அவர்கள் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் அனைவரும் சிறப்பான முறையிலே நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி இந்த மேடைகளே வழிகாட்டி சென்றுள்ளார்கள். அவர்களுக்கும் எங்களது பாரதிய கலா மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இன்று மாலை 4 மணி முதல் இரவு அதிகாலை 4 மணி வரை நம்மளுக்கெல்லாம் உழைத்த சீன் செட்டிங் மற்றும் ஆடியோ மற்றும் அனைத்து தொழிலாளர்கள் தோழர்களுக்கும் எங்களது மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் காவல்துறை ஆய்வாளருக்கும் இந்த தருணத்திலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். பாரதி கலா மன்றம் ஆரம்பித்து 50 வருடங்கள் ஆகிவிட்டது. இதுவே நம்மளது பட்லூரின் ஒரு பெரிய மகத்தான சிறப்பாக நாங்கள் எண்ணுகிறோம். இந்த பாரதி கலா மன்றத்தில் 25ஆம் பொன்விழாவாக வெற்றி நிச்சயம் என்ற வாழ்வியல் நாடகத்தை உருவாக்கி தந்த எங்களது இயக்குனர் பழனி சேகர் அவர்களுக்கு மாலையை அணிவிப்பார், தலைவர் மாலையை அணிவிப்பார். மற்றும் இந்த வாய்ப்பளித்த பாரதி கலாமன்ற நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வருடம் மீண்டும் ஒரு சிறப்பான வெற்றி படைப்போடு உங்களை நாங்கள் அனைவரும் சந்திப்போம் என்பதை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக உதவி இயக்குனர் அண்ணன் நாகராஜ் அவர்களுக்கு செயலாளர் இந்த மலர் மாலையை அணிவிப்பார். இந்த 25வது பொன்விழா படைப்பாக நமது பாரதி கலா மன்றத்தாரின் புதிய நிர்வாகிகள் வெற்றி நிச்சயத்தை நம்மளுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்ளலாம். சிறு குறைகள் இருந்தால் எங்களை மன்னித்து எங்களை வாழ்த்தி செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வளவு தருணம் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த வெற்றி நிச்சயம் எங்களுக்கு வெற்றியாக கிடைத்தது என்பதை இத்துடன் வந்த அனைவருக்கும் எங்களது பாரதி கலா மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த நாடகத்தில் நடித்த புது கண்மணிகள் மிகவும் அருமையான முறையிலே நமக்கு நடத்தி கொடுத்து விட்டார். அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டுகளை நாம் இந்த அரங்கத்தில் காட்டி கொடுக்கிறோம். அதே மாதிரி நம்மளது லேடிஸ் பெண்கள் தரப்பில் அம்மாவாக வேடமிட்ட நம்மளது சொர்ணகலாக்கா மிகவும் சிறப்பான ஒரு ஹைலைட்டை நமக்கு தந்து விட்டார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டோம். இங்கு அயராத பாடுபட்ட ஹலோ எங்களுக்கு அயராமல் உடைபட்ட சீன் செட்டிங் அரசு மிக பிரம்மாண்ட முறையிலே எங்களுக்கு இந்த ஆடியோ வீடியோ அமைத்து கொடுத்த அரசு சீன் செட்டிங் கம்பெனிகளுக்கு எங்களது பாரதி கலா மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் இந்த மேடைக்கு வருமாறு உங்களை தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசு சீன் செட்டிங் கம்பெனி நிர்வாகி அவர்கள் சின்ன சரவணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இசையமைப்பாளர் சின்ன சரவணன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவருக்கு மன்ற பொருளாளர் மாலை அணிவிப்பார். நம்மளது அழைப்பினை ஏற்று வந்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் மற்றும் ஈஸ்வரி ஒன்றிய கவுன்சிலர் அவர்களுக்கும்
எங்களது மன்றத்தின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஆதரவு நல்கிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நெஞ்சான்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது குறை இருந்தால் எங்களை மன்னித்து வாழ்த்து மீண்டும் அடுத்த ஆண்டு இதே மாதிரி இன்னொரு வெற்றி நிச்சயம் என்பதை நாங்கள் இந்த மேடையிலே பதிவு செய்து கொண்டு பாரதிய கலா மன்றத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி வழங்கிய பூசாரி அவர்களுக்கு எமது இளையராஜா அவர்கள் மாலை அணிவிப்பார். எனக்கு உறுதுணையாக இருந்த மாணிக்க அவர்களுக்கு தினகர் அவர்கள் மாலை அணிவிப்பார். அடுத்தபடியாக எனக்கு முதலாக இந்த சாமி பாட்டை நான் செய்து கொடுப்பேன் என்ற ஒரு உறுதியுடன் இருந்த சின்னத்தோட்டி அவர்கள் கார்த்திக்கு நமது இளையராஜா அவர்கள் மாலை அணிவிப்பார். எனக்கு இது நான் வரைக்கும் சிறப்பான முறையில் எனக்கு செய்து கொடுத்த வினோத் அவர்களுக்கு கார்த்தி அவர்கள் மாலை அணிவிப்பார். எங்களுக்கு முக்கியமான உறுதுணை கொடுத்த ஒருங்கிணைப்பாளர் அவரை சேர்ந்த ராசு மாமா அவர்களுக்கு தினகர் அவர்கள் மாலை அணிவிப்பார். ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் அவர்கள் வரவில்லை. அதன்படியாக மேட்டூரிலிருந்து வந்தாலும் எனக்கு சிறப்பான முறையில் நான் செய்து கொடுப்பேன் என்பதற்கு ஹரி அவர்களுக்கு கார்த்தி அவர்கள் மாலை அணிவிப்பார். ஹலோ ரஜினி அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. சதீஷ் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக வெட்டைமலைத்தை சேர்ந்த சதீஷ் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. எனது மன்ற தலைவரான கோபால் அவர்களுக்கு தினகர் அவர்கள் மாலை அணிவிப்பார். மன்ற பொருளாளர் நமது ராஜா மாமா அவர்களுக்கு மாலை அணிவிப்பார். ராஜா மாமா அவர்களுக்கு மாலை அணிவிப்பார். அடுத்தபடியாக எமது ஜெகநாதன் அவர்களுக்கு எங்களது மன்ற தலைவர் அவர்கள் மாலை அணிவிப்பார். அடுத்தபடியாக எனக்கு உறுதுணையாக வந்து செயல்பட்டு கொண்டுள்ள அர்ஜுன் அவர்களுக்கு கனகராஜ் அவர்கள் மாலை அணிவிப்பார். இந்த நாடகத்துக்கு வில்லன் கேரக்டராக நடித்த சுபாஷ் அவர்களுக்கு ராஜா அவர்கள் மாலை அணிவிப்பார். இந்த நாடகத்துக்கு கதாநாயகனாகவும் ரியல் கருணாகவும் நடித்த மாமா சேகர் அவர்களுக்கு மன்ற தலைவர் கோபால் அவர்கள் மாலை அணிவிப்பார். இந்த நாடகத்துக்கு அயராத உழைத்து டெய்லி காலையிலையும் மாலையிலையும் எங்களை அங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு சுற்றி எங்களை கண்டபடியாக திட்டி எங்களையும் மனசெல்லாம் டென்ஷன் ஆக்கி அவரும் டென்ஷன் ஆகின இந்த நாடகத்தை ஏதோ ஒரு விதத்தில் வெற்றிகரமாக நடத்தி வச்சு வெற்றி நிச்சயம் மாதிரி வெற்றி பெற செய்த மன்ற பொருளாளர் ராஜா அவர்களுக்கு தினகரன் அவர்கள் மாலை அணிவிப்பார். இந்த நாடகத்திற்கு முதன்முறையாக வில்லனாக நடித்து வெற்றி பெற செய்த ரமேஷ் அவர்களுக்கு கார்த்தி அவர்கள் மாலை அணிவிப்பார். இந்த நாடகத்திற்கு சிறந்த காமெடியாக
நடித்த வி கனகராஜ் அவர்களுக்கு மாமா சேகர் மாமா அவர்கள் மாலை அணிவிப்பார். எங்களுக்கு பக்கபலமாய் இருந்த இளையராஜா அவர்களுக்கு கனகராஜ் அவர்கள் மாலை அணிவிப்பார். இன்ஸ்பெக்டராக நடித்த அறிமுக நாயகன் தினேஸ்வரன் அவர்களுக்கு இளையராஜா அவர்கள் மாலை அணிவிப்பார். எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல் உலகங்களுக்கும் மீண்டும் மீண்டும் பாரதிய கலா மன்றம் சார்பாக புது நிர்வாகிகள் சார்பாகவும் புது நடிகர்கள் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.